நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவரே ஜீவ பலி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தினாலே இந்த புனித வெள்ளி வழிபாட்டை நாம் ஆரம்பிப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்த அன்பின் தகப்பனே, இந்த புனித வெள்ளி ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நீர் சிலுவையில் திருவாய் மொழிந்த 7 திருவார்த்தைகளை இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். இந்த 7 திருவார்த்தைகளை நாங்கள் கேட்டு எங்களுடைய வாழ்விலே உம்முடைய சிலுவையின் பாடுகளையும் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த மீட்பையும் நீர் எங்களுக்கு காட்டின வழி காட்டுதலையும் நாங்கள் தொடர்ந்து பின்பற்ற உம்முடைய கிருபை எங்களுக்கு தரும்படியாய் செபிக்கின்றோம். இந்த 7 திருவார்த்தைகளை இந்த நாளிலே பேச இருக்கின்ற ஒவ்வொரு தெய்வதாசர்களையும் நீர் மூடி மறைத்து நீர் வெளிப்படும்படியாக உம்மிடத்திலே வேண்டுகின்றோம். எங்கள் அனைவரையும் தாழ்த்துகிறோம். இது வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய சிலுவையின் பாடுகளை நீர் திருவாய் மொழிந்த 7 திருவார்த்தைகளை கேட்டு இன்னும் அண்டை கெட்டி சேருவதற்கு நீர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் இந்த சிலுவையில் மொழிந்த 7 திருவார்த்தைகளை நாம் கேட்டிருக்கின்றோம். ஆகவே ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த தொலைக்காட்சியின் வழியாக, IMTவின் வழியாக இந்த நாளிலே இந்த 7 திருவார்த்தைகள் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தொங்கின போது திருவாய் மொழிந்த 7 திருவார்த்தைகளை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஆகவே நாம் கடவுளை தொழுது கொள்வோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மனிதகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தமது ஜீவனை கொடுக்கவும் அவர் வந்திருக்கிறார். ஆகவே நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சகர்களாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதி நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதிமுள்ளவராக இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்குரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லேன். உம்முடைய கூலிக்காரனில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். மௌனமாக நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே அறிக்கை செய்வோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கடவுளை தரிசிக்க இயலாது. பரிசுத்தம் எங்கேயோ அங்கே ஆண்டவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். நான் பரிசுத்தராக இருக்கிறதைப் போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று அவர் நம்மை அழைக்கிறார். வேதம் நம்மை எச்சரிக்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். உன் வாசல் படியில் படுத்து கிடக்கும்.
பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. ஆனால் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிற போது, பாவங்களை நமக்கு மன்னித்து நம்மை தூய்மைப்படுத்தி நம்மை மீட்கின்ற தெய்வமாக அவர் இருக்கிறார். நம்ம பாவங்களை போக்கும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மானிடனாக அவர் வந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய குற்றங்கள், குறைவுகள், பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எலியன் மேல் இறங்கையனே. எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எலியன் மேல் இறங்கையனே. நித்தமே நிருதயம் தீயதென்பரணே, நீத்தையும் இருதயம் தீயதென்பரணே. நிலைவரம் என்னில் இல்லை, நீ என் தாபரமே. எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எலியன் மேல் இறங்கையனே. எந்தென்ன நீதிகள் என் கண்கள் முன்னமே, இடைவிடாதிருக்கையிலே. உந்தன் மிகும் கிருபை ஓ மிகவும் பெரிதே, உந்தன் மிகும் கிருபை ஓ மிகவும் பெரிதே. உத்தம மனதுடையோ என்னை ஆளும். எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எலியன் இறங்கையனே. கெட்ட மகன் போல் தோட்டனாய் அலைந்தே, கெடும் பஞ்சத்தால் நலிந்தே. ஈட்டமாய் மகன் என பாத்திரன் நல்ல நான், ஈட்டமாய் மகன் என பாத்திரன் நல்ல நான். என்னை ரட்சித்திடல் உந்தன் நிமித்தமே அப்பனே. எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எலியன் மேல் இறங்கையனே. ஆண்டவர் அருளும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை செயற்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றலையும் தந்தருள்வாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் இந்த சிலுவை தியானத்திற்கு புனித வெள்ளி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சிலுவையிலே பாடுபடுகிற பொழுது இயேசு கிறிஸ்து திருவாய் மொழிந்த 7 திருவார்த்தைகளை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மொழிந்த 7 திருவார்த்தைகளும் மிகவும் மிகவும் முக்கியமானவைகள். ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. ஆகவே அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த 7 திருவார்த்தைகளை நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக சிலுவையை குறித்ததான, சிலுவை பாடுகளை குறித்ததான, இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். 2 கொரிந்தியர்
1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, பாடுகள் பெருகிறதைப் போல ஆறுதலும் பெருகுகிறதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளை நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆறுதலையும், நமக்கு இரட்சிப்பையும், நமக்கு விடுதலையும், நமக்கு மீட்பையும் அவர் கொடுத்திருக்கிறார். இயேசு பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே மக்களை சித்திரை செய்வதற்கும் அவர்களுக்கு மரண தண்டனை அளிப்பதற்கும் ஒரு சிலுவை ஒரு கொலைகார கருவியாக பயன்படுத்தப்பட்டது. உதாரணமாக கிபி 519ஆம் ஆண்டிலே பெர்சியாவின் ராஜாவாகிய தரிவு பாபிலோனிலே 3000 அரசியல் எதிரிகளை சிலுவையிலே அறைந்து கொன்றார். ஆகவே இந்த முறையை படிப்படியாக ரோமர்களும் அதை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறார்கள். குறிப்பாக ரோமருடைய ஆட்சியிலே சுமார் ஏறத்தாழ 6 மில்லியன் அடிமைகள் இருந்தார்கள். ஆகவே அவர்கள் போராடுகின்ற போதெல்லாம் அவர்களை அடக்குவதற்கும், அவர்களை அமைதிப்படுத்துவதற்கும், அவர்களை பயமுறுத்துவதற்கும், அவர்களுக்கு தண்டனை அளிப்பதற்கும் இந்த சிலுவையை அவர்கள் என்ன செய்தார்கள்? பயன்படுத்தினார்கள். ஆகவே ஜோசிபஸ் என்கின்ற சரித்திர ஆராய்ச்சியாளர் இந்த காரியத்தை அவர் தன்னுடைய ஆராய்ச்சியிலே இவ்விதமாய் அவர் கூறுகிறார். ஆகவே இயேசுவின் சிலுவை உலகத்திற்கு துன்ப வழியில் மீட்பு, பாடுகளின் வழியில் மீட்பு என்ற ஒரு புதிய ஆன்மீகத்தை, ஆகவேதான் இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றி வர விரும்புகிறவர்கள் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி அவர் நம்மை அழைக்கிறதை பார்க்கின்றோம். ஆகவே சிலுவையின் வழியே மீட்பு, இரட்சிப்பு, விடுதலை, நிலைவாழ்வு என்ற ஒரு புதிய ஆன்மீகத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆகவே சிலுவை ஒரு கொலைகார சின்னமாக, ஒரு கொடூர சின்னமாக, ஒரு அச்சுறுத்தலின் சின்னமாக அனைவரும் பார்த்தார்கள். ஆனால் அப்படி அச்சுறுத்தலின் சிலுவையை, அருவருக்கப்பட்ட சிலுவையை, ஈன சிலுவையை இயேசு நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தெய்வமாக அவர் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் முதலாவது திருவார்த்தையை நாம் தியானிக்க போகின்றோம். லூக்கா நற்செய்தி நூல் 23வது அதிகாரம் 34ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற போது இவ்விதமாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று இவர்கள் அறியாதிருக்கிறார்கள். இந்த முதல் சிலுவையிலே மொழிந்த திருவார்த்தை ஒரு மன்னிப்பை கடவுளிடத்திலே அறியாமல் செய்த மனுக்குலத்திற்காக பிதாவிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிற ஒரு அன்பின் குரலாக அது இருக்கிறது. மனுக்குலத்தின் மீது அன்பு வைத்து இந்த மனுக்குலத்திலே மானிடனாய் பிறந்து இந்த மனுக்குலத்திலே பரம ராஜ்யத்திற்குரிய காரியங்களை, பிதாவை குறித்து, நித்திய வாழ்வை குறித்து அவர் போதனை செய்கிறவராக, திருப்பணி ஆற்றுகிறவராக, அநேக பிணியாளிகளை அவர் சுகப்படுத்துகிறவராக, அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை விடுவிக்கின்றவராக அவர் திருப்பணி ஆற்றுகின்ற போதெல்லாம் ஏழை எளிய நசுக்கப்பட்ட புறம் தள்ளப்பட்ட மக்களை நாடி தேடி சென்று மீண்டும் ஆதியின் அன்பிற்கு, மீண்டும் ரட்சிப்புக்கு, மீண்டும் கடவுளுடைய அவருடைய மகிமைக்கு வர வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து அவர் கிராமங்கள் தோறும் சுற்றி தெரிந்து அற்புதங்களை செய்கிறவராக, மக்களை மீட்புக்கு நேராக வழிநடத்துகிறவராக
அவருடைய பலவீனங்களை நீக்குகிறவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகவே இந்த முதல் சிலுவையிலே மொழிந்த திருவார்த்தை ஒரு அன்பின் குரலாக, ஒரு ஆதங்கத்தின் குரலாக, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்களுக்காக பிதாவிடத்திலே வேண்டுகின்ற ஒரு குரலாகத்தான், பிதாவே இவர்களை மன்னியும். ஆகவே முதல் வார்த்தையிலே ஒரு சிறப்பு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளுகிற உண்மைகள் என்ன, அது மாத்திரமல்ல, அந்த முதல் வார்த்தையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகின்றோம். இதில் 3 விதமான சிலுவையை குறித்து நாம் இங்கே பார்க்க முடியும். ஒன்று, குற்றவாளி சுமந்த சிலுவை. அவன் தன்னுடைய பாவத்திற்காக, தன்னுடைய இருபுறத்திலும் குற்றவாளிகள், கள்ளர்கள் தங்களுடைய சிலுவையை சுமந்திருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் செய்த குற்றத்திற்காக அவர்கள் அந்த சிலுவையின் பாடுகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே குற்றவாளிகளாகிய அவர்கள் சுமந்த ஒரு சிலுவை. இரண்டாவது சிலுவை சீமோன் சுமந்த சிலுவை. அது பலவந்தமாக சீமோனை பிடித்து இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்க முடியாமல் கீழே விழுகின்ற பொழுது அந்த சிலுவையை சுமக்கும்படி பலவந்த பண்ணப்படுகிறார், கட்டாயப்படுத்தப்படுகிறார். ஆகவே சீமோன் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சிலுவையை சிறிது தூரம் அவர் தூக்கி கொண்டு அதை சுமந்து கொண்டு செல்கிறவராக இருக்கிறார். ஆகவே பலவந்த பண்ணப்பட்ட சிலுவையை தூக்கி கொண்டு நடக்கின்ற சீமோனாக அவர் இருக்கிறார். மூன்றாவது, இயேசு சுமந்த சிலுவை. அந்த சிலுவை தான் நம்முடைய பாவத்திற்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளை, அந்த உபத்திரவங்களை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஆகவே இயேசு சுமந்த அந்த சிலுவை தான் நமக்கு மீட்பு தரும். பாவிகள் சுமந்த சிலுவை அல்ல, அல்லது சீமோன் சுமந்த சிலுவை அல்ல, இயேசு சுமந்த சிலுவை. இயேசு சுமந்த அந்த சிலுவை தான் நமக்கு மீட்பை கொடுக்கக்கூடியதாக, இயேசுவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் நமக்கு ஜீவனை கொடுத்ததின் மூலமாக நமக்கு மீட்பை, விடுதலையை, பாவ விமோசனத்தை உண்டு பண்ணுகிறதாக அது இருக்கிறது. ஆகவேதான் இயேசு சிலுவையை சுமந்து செல்லுகிற போது இருபுறமும் என்ன செய்கிறார்கள்? மக்கள் அழுது, பெண்கள் அழுது கொண்டிருக்கிறார். ஆகவே இயேசு அவர்களை பார்த்து, ஏன் எனக்காக நீங்கள் அழுகிறீர்கள்? உங்களுக்காகவும் உடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஏனென்றால் பச்சமரத்திற்கே இப்பாடானால் பட்டமரமாகிய உங்களுக்கு எப்பாடு என்பதை இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து செல்லுகிற போது அழுது கொண்டிருக்கிற பெண்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ஆகவே மன்னிப்பு என்பது மிக மிக பெரிய ஒரு காரியம். மன்னிப்பு என்பது மிகவும் எளிதான காரியம் அல்ல, அது விலையேறப்பட்டது. ஒரு மன்னிக்கிறவர்கள் அவர்கள் தெய்வ குணத்திற்கு சமமானவர்கள். மன்னிக்கிறவர்கள் அவர்கள் பண்புள்ளவர்கள். மன்னிக்கிறவர்கள் விட்டு கொடுக்கிறவர்கள். மன்னிக்கிறவர்கள் அன்புள்ளவர்கள். ஆகவே மன்னிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக அது இருக்கிறது. ஆகவேதான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே இயேசு சொல்லுகிற போது, உங்கள் சத்துருகளை நீங்கள் சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். ஆகவே இதிலே இறை அன்பு கலர்ந்திருக்கிறது, இறை உறவு இதில் கலந்திருக்கிறது, விடுதலையான வாழ்வு இதிலே பெறுகிறதாக இருக்கிறது. ஆகவே மத்தேயு 5:44 நாம் வாசிக்கிற பொழுது, உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் நேசிக்கும்படியாக, ஏனென்று சொன்னால் அவர்களும் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்திருக்கிறார். ஆகவே அவர்களுக்கும் மீட்பு
அவர்களுக்கு ரட்சிப்பு, அவர்களுக்கு நிலைவாழ்வு. ஆகவே ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆகவே உங்களை சத்துருக்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும். இரண்டாவது, உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசீர்வதிப்பதுதான் கடவுளுக்கு பிரியமான ஒன்று. மற்றவர்களை சபிப்பதை கடவுள் ஒருபோதும் விரும்புகிறவர் அல்ல. ஆசீர்வதிப்பதிலே பிரியமுள்ளவர். அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும். அனைவரும் இந்த உலகத்திலே ஆசீர்வாதத்துடன் வாழ வேண்டும். ஆகவே கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பதிலே பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே மற்றவர்களை நாம் சபிக்காமல் அவர்களை நாம் ஆசீர்வதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்யுங்கள். நன்மை செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து திருப்பணி ஆற்றி கொண்டிருந்த காலகட்டங்களிலே அவர் அநேக மக்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அநேகருக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படி விடுதலை கொடுக்கின்ற பணியிலே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அநேகருடைய பாவங்களை மன்னிக்கிறவராக, அநேகரை சுகப்படுத்துகிற தெய்வமாக, பாவியான ஒரு பெண்ணை கொண்டு வந்து இயேசுவிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி வைத்து, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்கிற போது இயேசு கிறிஸ்து அங்கே தரையிலே எழுதுகிறவராக எல்லோரும் அவர்கள் அங்கிருந்து சென்று விடுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து கடைசியாக அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார், இனி நீ பாவம் செய்யாதே, இனி நீ பாவம் செய்யாதே. ஆகவே பாவங்களை மன்னிக்கிற தெய்வம், நம்முடைய பாவங்களுக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிற தெய்வமாக அவர் இருக்கிறார். ஆகவே மன்னிப்பு என்பது விலையேற பெற்ற ஒன்று. ஆகவே இயேசு கிறிஸ்து, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று இவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் என்பதை குறித்து அங்கே பார்க்கின்றோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21, 22ஆம் வசனத்திலே பார்க்கிற போது பேதுரு இயேசுவிடத்தில் வந்து, என் சகோதரனை நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறார். என் சகோதரனை நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? அங்கே இயேசு கிறிஸ்து மன்னிப்பு என்பது எண்ணிக்கை சார்ந்தது அல்ல, 7-70 தரம் என்ற ஒரு எண்ணிக்கை சார்ந்தது அல்ல. மன்னிப்பு என்பது அன்பு சார்ந்தது, பண்பு சார்ந்தது. மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். அன்பு இருக்குமானால் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் பிள்ளைகள் சிறு சிறு தவறுகளை செய்கிற போது அவர்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்கின்றோம். நாம் அன்புக்குரியவர்கள் தவறு செய்கின்ற போது அதை மன்னித்து நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆகவே மன்னிப்பு என்பது ஏதோ எண்ணிக்கை சார்ந்தது அல்ல, அது ஒரு அன்பு சார்ந்ததாக, பண்பு சார்ந்ததாக, தொடர் வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயலாக மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் எந்த அளவுக்கு மன்னிக்கின்றோமோ அந்த அளவுக்கு சிலுவையின் அருகில் இருக்கிறோம். ஆனால் நாம் மன்னிப்பதிலே நாம் தூரமாக இருப்போமானால் சிலுவை விட்டு வெகு தூரத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே மன்னிக்க 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 சிலுவையின் அருகிலே, இன்னும் சிலுவையின் அருகிலே நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவானவர் தனக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதிகளை, இந்த பாடுகளை, இந்த உபத்திரவங்களை அறியாமல் செய்த மனுக்குலத்திற்காக இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக அவர் இருக்கிறார். ஒரிசாவிலே காரிலே வைத்து எரித்து கொலை செய்யப்பட்ட கிரஹாம் ஸ்டைன்ஸ் அப்படியே துணைவியார், யார் எரித்தார்களோ அவர்களை மன்னிக்கின்றவராக இருக்கிறார். அவரை மன்னித்து விடுங்கள். பிதா எனக்கு மன்னித்தார், என் இரட்சகர் எனக்கு மன்னித்தார், என் மீட்பர் எனக்கு மன்னித்தார், என் தெய்வம் என்னை மன்னித்தது. ஆகவே எங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக
என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், என் கணவருக்கு விரோதமாய் செய்த இந்த குற்றத்தை நீங்கள் மன்னித்து விடு, நான் மன்னித்து விடுகின்றேன் என்று சொன்னார். அதே போலதான் அன்னை தெரேசா பல மனிதரிடத்தில் சென்று உதவிகளை கேட்கிற போது அநேகர் அவரை என்ன செய்தார்கள்? ஏளனம் செய்தார்கள், பரியாசம் செய்தார்கள். எல்லாவற்றையும் அவர் புறம் தள்ளிவிட்டு, எல்லாவற்றையும் அவர் மன்னித்து விட்டு அவர் என்ன செய்தார்? மீண்டும் தன்னுடைய சேவையை அவர் தொடர்ந்து செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் மன்னிக்கின்ற ஒரு குணம், அது இயேசுவினுடைய குணமாக, சிந்தையாக இருக்கிறது. மன்னிப்பதிலே அவர் வல்லமை உள்ளவராக. ஆகவேதான் பக்தன் விவிதமாய் பாடுகிறார், மன்னவா உம்மிடம் ஓடி வந்தேன், பாவ மன்னிப்பு உண்டென்று நம்பி வந்தேன், மன்னிப்பை வழங்கினால் போதாது, என் வாழ்வை மாற்றாவிடில் எனக்கு வாழ்வேது. மன்னவா உம்மிடம் ஓடி வந்தேன், பாவ மன்னிப்பு உண்டென்று நம்பி வந்தேன், மன்னவா உம்மிடம் ஓடி வந்தேன், பாவ மன்னிப்பு உண்டென நம்பி வந்தேன், மன்னிப்பு வழங்கினால் போதாது, மன்னிப்பு வழங்கினால் போதாது, என்னை மாற்றாமல் போய்விடில் வாழ்வேது. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசு தேவா உம்மை மறவேனே. ஆகவே இயேசு கிறிஸ்து சிலுவிலே மொழிந்த முதலாவது திருவார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும். நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, நாம் பணி செய்கின்ற பணித்தலங்களிலே, நம்முடைய நண்பர்கள் மத்தியிலே, உறவுகள் மத்தியிலே நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்கிறோமா? கடவுள் நமக்கு மன்னித்தார், நாமும் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஆகவே ஆண்டவரிடத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டதைப் போல மீண்டும் அவருடைய ஆதியின் அன்புக்கு, மீண்டும் ஆதியினுடைய அந்த மகிமைக்கு அவர் நம்மை கொண்டு செல்லுகிறவராக இருக்கிறார். ஆகவே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்த அன்பின் தகப்பனே, இந்த புனித வெள்ளிக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த புனித வெள்ளி 7 திரு வார்த்தைகளை நாங்கள் இந்த நாளிலே தியானிக்க இருக்கின்றோம். இந்த 7 திரு வார்த்தைகளிலே முதலாவது திருவார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும். தாங்கள் செய்கிறது என்னதென்று இவர்கள் அறியாதிருக்கிறார்கள் என்று பிதாவிடத்தில் பரிந்து பேசி, மனுக்குலத்திற்காக வலதுகைக்கோ இடதுகைக்கோ வித்தியாசம் தெரியாத மானிடர்களுக்காக நீர் பிதாவிடத்தில் பரிந்து பேசினீர். நாங்களும் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறவர்களாக, மற்றவருடைய குற்றங்களை நாங்கள் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்கிறவர்களாக உம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து பின்பற்ற நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நாங்கள் தியானிக்க இருக்கின்ற இந்த 7 திருவார்த்தைகளும் ஏதோ அந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களாக அல்ல, அந்த வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செயல்முறைப்படுத்த, அதன் மூலமாக இன்னும் அண்டை கிட்டி சேர்வதற்கு, மீண்டும் நாங்கள் ஆதியின் அன்புக்கு திரும்ப நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் தாழ்த்துகிறோம், திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.